எல்லாம் நல்லா வெந்து நல்லா பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் கூட கிடையாது, ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. கிரைண்டரில் போட்டால் ஃபஸ்ட்டு வெறும் கிரைண்டரில் லைட்டாக தண்ணி தெளித்து வெறும் கிரைண்டர் ஒரு செகண்ட் ஓட விட்டு அதுக்கப்புறம் கையில் உளுத்தம்பருப்பு தண்ணி வடிகட்டி போட்டு தண்ணியை தொட்டு 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 பக்கத்துலேயே இருந்து அப்படியே வளைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி தொட்டு தொட்டு அந்த நம்ம கை ஈர தண்ணியிலே அது நல்லா மாவு நெய்ஸாக ஆன பின்னாடி உப்பு போடக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணனால தான் மாவு தண்ணி விட்டுறது கொல கொலன்னு ஆகிடுது, எண்ணெய் இழுத்துறது, வடை வரமாட்டேங்குது. மாவு நல்லா ஆட்டி நல்லா கெட்டி ஆட்டி கொண்டாந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கலக்கினீங்கன்னா மாவு தண்ணி விடாது, எண்ணெய் இழுக்காது, வடை நல்லா பாருங்க இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். இதுதான் மெயின் ரீசனே உளுத்த வடைக்கு.